ஹாய் ஆல், வெல்கம் டு டேஸ் ஆஃப் சஹா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் மகிலேஷ் வந்து ஃபஸ்ட்டு டே ஸ்கூலுக்கு கிளம்புறான். ஃபஸ்ட்டு டே ஸ்கூலுங்கிறது அவனை விட நம்மளுக்கு தான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம தான் நிறையா ப்ரிப்பேர் ஆகணும் அதுக்காக. ஸோ நிறைய டாஸ்க் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு டாஸ்க்கே வந்து அவனை எழுப்பணும். எல்லாருமே வந்து வீட்டிலே இருந்து 10 மணிக்கு எழுந்திரிச்சு 9 மணிக்கு எழுந்திரிச்சு பழகியாச்சு. இன்றைக்கி வந்து 7 மணிக்கு டக்குன்னு எந்திரிடா அப்படின்னா அவனுக்கு பாவம் மொழிப்பே வரலை. எப்படியோ எழுப்பி விட்டு பாலை கொடுத்து அதுக்கப்புறம் அவனை குளிக்க வச்சு கிளப்புறதுக்குள்ளேயும் வந்துட்டு அது ஒரு பெரிய டாஸ்க்காக வந்து எனக்கு இருந்தது. ஸோ நம்ம லைஃப்பில் பார்த்திங்கன்னா ஒரு டைம் ஒரு சேஞ்சஸ் வரும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா எங்கள் லைஃப்பில் வந்து இது ஒரு சேஞ்சஸ். ஸோ இது வரைக்கும் ஒரு ரொட்டீன் நாங்கள் ஃபாலோ பண்ணியிருப்போம். இதுக்கப்புறம் நம்மளுடைய ரொட்டீன் ஃபுட்டு இது எல்லாமே சேஞ்சஸ் ஆக போகுது. அதில் ஃபஸ்ட் திங் பார்த்திங்கன்னா சமையல் தான். ஸோ சமையல் வந்து காலையிலே குயிக்காக பண்ணணும். இன்றைக்கி அம்மா இருந்தனால ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க காலையில் குக்கிங் பார்த்துட்டாங்க. நான் வந்து தம்மியை ரெடி பண்ணேன். அவனை கிளப்புறது ஒரு டாஸ்க் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு டாஸ்க் பார்த்திங்கன்னா இந்த லஞ்ச் பேக் பண்ணுறது, என்ன நம்ம சமைக்கிறது, என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து மெனு வந்து யோசிக்க ஆரம்பிக்கணும். நானும் வந்து நிறைய வீடியோஸ்லாம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கற்றுட்டே இருக்கேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஆப்பிளும் 2 டேட்ஸ் மட்டும் தான் வச்சு விட்டேன். இன்றைக்கி ஃபஸ்ட்டு டேங்கிறனால 9 to 11 வரைக்கும் தான் ஸ்கூலு. அதுவுமே பேரண்ட்ஸ் கூடவே இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டேக்கு வந்துட்டு இன்பிட்வீன் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அப்படிங்கிறனால இந்த ஸ்நாக்ஸ் வந்து பேக் பண்ணிவிட்டு அவனுக்கு வந்து சாப்பாடெலாம் ஊட்டி கிளப்பியாச்சு. ஃபஸ்ட்டு டைம் ஸ்கூலுக்கு அனுப்புகிற எல்லா பேரண்ட்ஸ்க்குமே இந்த ஃபீல் இருக்கும். ஸோ நம்ம பிள்ளை நம்ம கூடயே இருந்துச்சு, டைமுக்கு சாப்பிட்டுட்டு ஏதோ கூட விளாண்டுட்டு டிவி பார்த்துட்டு இப்படி இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே அவசரப்படுத்தணும். சீக்கிரம் சாப்பிடு, சீக்கிரம் எந்திரி, சீக்கிரம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் சீக்கிரமே காலையிலேருந்து ஒரு 10-15 தடவை சொல்லியிருப்பேன். சரி, இதுக்கப்புறம் நம்ம லைஃப் இப்படி தான் இருக்க போகுது அப்படின்ட்டு மனசையும் தேத்திக்கியாச்சு. அண்ட் காலையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இட்லி சாம்பார் தான். ஸோ இட்லி சாம்பார் வச்சு நல்லா சாப்பிட்டுட்டு விளக்கெலாம் பொருத்தி பூஜைலாம் போட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு. ஸோ அவனுக்கு வந்து லைஃப்பில் வந்து ஃபஸ்ட்டு நியூ ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் ஆக போகுது. இது வந்து கண்டிப்பாக அவனுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ப்ரே பண்ணிக்கிட்டாச்சு. இன்றைக்கி ஸ்கூலுக்கு 2 பேருமே கிளம்புறோம். ஸோ 2 பேருமே நாங்கள் கூடவே கிளம்புறது இன்னும் கொஞ்சம் வந்து எங்களுக்கு டைம் ஆணுச்சு. எப்படி தான் அந்த ஒர்க் போகிறவங்களாம் கிளம்புறாங்கன்னு தெரில. பிள்ளையும் கிளப்பி அவங்களும் கிளம்பி எல்லாருமே வந்து வீட்டிலேருந்து கிளம்பி போகிறது வந்து ஒரு பெரிய இதுதான். அதெல்லாம் நினைக்கும் போது ஆச்சரியமாக இருக்குது. எப்படி அவங்கெல்லாம் கிளப்பி எப்படி அவங்க வந்து பழக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸ்கூலில் போய் பத்திரமா இருப்பியா? ஓகே சார். மிஸ் சொன்னதெல்லாம் கேட்கணும் சார். போங்க. பெரிய பையன் மாதிரி இருக்கேன்ல. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீகேஜிக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இல்லை. ப்ரீகேஜிங்கிறது யாராவது போகிறாங்கன்னா போகலாம், அப்படி இல்லைனா வீட்டில் இருந்துக்கலாம், டேரெக்டாக எல்கேஜி ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். இவனையுமே நாங்கள் எல்கேஜி தான் டேரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி ஐடியா இருந்தது. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அப்பார்ட்மெண்ட்டில் எல்லாருமே வந்து ஸ்கூலுக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் இவன் மட்டும் வீட்டில் இருப்பானே அப்படிங்கிறனால சரி ஓகே சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்தாச்சு. ப்ரீகேஜிக்கே பார்த்தீங்கன்னா டேர்ம் வைஸு புக்ஸு அப்படி இப்படின்னு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி பழகட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு டே பார்த்திங்க அப்படின்னா பேரண்ட்ஸுமே கூடவே இருக்கலாம் அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு டே என்ன பண்ணாங்கன்னா ஒரு பெரிய மீட்டிங் ஹாலில் சென்டரில் மேட் மாதிரி போட்டுட்டு ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே உட்கார வச்சுட்டு பேரண்ட்ஸ் எல்லாமே சுற்றி உட்கார சொல்லிட்டாங்க. இந்த மெத்தடும் நல்லா தான் இருந்தது. ஃபஸ்ட்டு நாளே தடவை வந்து ஸ்கூலுக்கு வராங்க, நாளே வந்து அழுகக்கூடாது அப்படிங்கிறனால ஒரு என்கேஜிங்காக ஃபன் ஆக்டிவிட்டீஸ் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. போத் பேரண்ட்ஸ் அண்ட் கிட்ஸ் 2 பேருக்குமே ஜாயின் பண்ணி வந்து நல்லா என்கேஜிங்காக கொண்டு போனாங்க. நல்லா இருந்தது. நாங்களுமே நிறைய என்ஜாய் பண்ணி விளையாண்டோம். எங்களுக்குமே நிறைய ரைம் சொல்லி கேம் சொல்லி விளையாண்டது வந்து அந்த 2 hours போனதே எங்களுக்கு தெரியல. பசங்களுமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா சில கிட்ஸ்லாம் வந்து அழுதுட்டு தான் இருந்தாங்க. இருந்தாலும் பேரண்ட்ஸ் இருந்தனால சமாளிச்சிட்டாங்க. பட் மோஸ்ட்லி கிட்ஸ் வந்து யாருமே ரொம்பலாம் அழுகலை. எல்லாருமே வந்து அந்த மிஸ் சொல்கிறத கேட்டுட்டு ரைம் சொல்கிறது அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து நல்லா ஃபாலோ பண்ணாங்க.
மகிலேஷ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விளையாட போகணும், வெளியில் போகணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு தான் நினைப்பான். அழுகலாம் மாட்டான். என்ன அப்படின்னா தனியாக விட்டால் வேணால் அழுவான்னு நினைக்கிறேன். நாளைக்கு வந்து அவனை தனியாக விடும்போது தான் தெரியும் எப்படி வந்து அவன் ஹேண்டில் பண்ண போகிறான் அப்படிங்கிறது. ஸோ சில கேம்ஸ் வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து மதருக்கு தனியாக, ஃபாதருக்கு தனியாக வச்சுருந்தாங்க. ஸோ ஃபாதருக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிட்ஸ் எல்லாரையுமே வந்து தோளில் தூக்கிட்டு ஓடணும், பால் ஆக்டிவிட்டீஸ் இந்த மாதிரி நிறையா வந்து டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு பண்ணாங்க. ஸோ நல்லா இருந்தது ஃபஸ்ட் டே அவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணது. ஸோ அந்த 2 hours பார்த்திங்கன்னா ரொம்பவே என்கேஜிங்காக கொண்டு போனாங்க. ஜஸ்ட் லைக் தட் சும்மா வந்துட்டு போகிற மாதிரி இல்லாமல் நிறையா வந்து ப்ராப்பர்ட்டிஸ்லாம் யூஸ் பண்ணி கிட்ஸ்க்கு வந்து நிறையா கேம்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. அந்த கேம்ஸுமே பார்த்திங்கன்னா கிட்ஸ் அவ்வளோ நீட்டாக வந்து அப்சர்வ் பண்ணி ஒரு டைம் தான் சொன்னாங்க, அதை அப்சர்வ் பண்ணி கரெக்டாக சூப்பராக செஞ்சு முடித்தாங்க. இந்த எண்டில் ஒரு பேரண்ட், அந்த எண்டில் ஒரு பேரண்ட்டு நிற்க வச்சுட்டு இந்த வந்து டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ணி அந்த பேரண்ட் கிட்டே போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது. அதை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஃபாதர்ஸ் டே அப்படிங்கிறனால ஃபாதர்ஸ் டே செலிப்ரேஷன் மாதிரி ஒரு சின்ன ஒரு பேப்பர் கிஃப்ட் மாதிரி கொடுத்துருந்தாங்க ஃபாதர்ஸ் எல்லாத்துக்குமே. அண்ட் ஃபோட்டோஷூட் எல்லா ஃபாதர்ஸுமே எடுத்தாங்க. ஸோ அதுவுமே வந்து சூப்பராக இருந்தது. ஸோ அன்றைக்கி ஃபஸ்ட் டே ஸ்கூலுங்கிறது ரொம்பவே ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக வந்து மேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பை, தேங்க்யூ.